எல்லோருக்கும் வணக்கம். ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன்னைக்கான மேட்ச் நம்ம பார்ப்போம். இன்னைக்கான மேட்ச் எங்க நடக்குதுன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், ஹைதராபாத். மேட்ச் நம்பர் 8 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் குட் ஃபார் பேட்டிங் ட்ராக். பேட்டர்ஸ் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே, ஃபர்ஸ்ட் bowling பண்ற டீம் பவர் பிளேல லைட்டா பால் ஸ்விங் ஆகும்போது சில விக்கெட்டுகள் விழலாம். பேட்ஸ்மேன் நேர்த்தியா ஆடிட்டாங்கன்னா விக்கெட் விழாது. இனிஷியலா ஃபாஸ்ட் பவுலருக்கு லைட்டா ஸ்விங் சப்போர்ட் பண்ணும். லேட்டர் ஆன் கொஞ்சோண்டு லைட்லி டேர்ன் ஆகும். இந்த மிடில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில் லைட்டா டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸா கொஞ்சம் இருக்கு. பால் பேட்டுக்கு நல்லாவே வரும். ஸோ நல்லாவே வந்ததுன்னா நல்லா ஹிட் பண்ணுவாங்க, நின்று வந்ததுன்னா அவுட் ஆயிடுவாங்க. இதுதான் இந்த பிச் ரிப்போர்ட் ஹைதராபாத் பிச் ரிப்போர்ட் சொல்ல வருது. பால் நைஸ்லி கம் டு பேட். இதுதான் இதுல இருக்கிற கான்செப்ட். அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 நம்ம பார்க்கலாம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. இஷான் கிஷான் லாஸ்ட் மேட்ச் சீக்கிரமாவே ஏர்லியராகவே அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆனதுனால இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அட் த சேம் டைம் அவரை நான் மஸ்ட் பிக்காக பிக் பண்றேன். ரோஹித் சர்மா 50-50 ஆப்ஷன்ல நான் வைக்கிறேன். ஏன் 50-50ங்கிறத நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்தது பார்ப்போம். அடுத்தது திலக் வர்மா ஃபர்ஸ்ட் டவுன். நமன் தேர் புதுசா வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு. ஹர்திக் பாண்டியா அவருடைய டவுன் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. டிம் டேவிட், ஷாம்ஸ் முலானி, பியூஷ் சாவ்லா, ஜி கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் லூக் வுட். இதுதான் மும்பை இந்தியன்ஸுடைய பாசிபிளான ஒரு பிளேயிங் 11. இஷான் கிஷான், ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் டவுன் அண்ட் நமன்தீர், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட். இது வரைக்குமே பேட்டிங் டெப்த் இருக்கு. இந்த பேட்டிங் டெப்த்ல ஹர்திக் பாண்டியாக்கு மட்டும்தான் டபுள் ஆப்ஷன் இருக்கு. இஷான் கிஷான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. மற்றபடி வேற யாருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஷாம்ஸ் முலானி, பியூஷ் சாவ்லா, கோட்ஸி, பும்ரா, லூக்வுட். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இதுல இருந்து யாரெல்லாம் எப்படி பிக் பண்ணலாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது சன்ரைசருடைய பாசிபிள் பிளேயிங் 11. மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி. இந்த இடத்துல அபிஷேக் சர்மா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ராகுல் திரிபாதி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏடன் மார்க்கரம், ஹென்ரிக் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத் அண்ட் வாஷிங்டன் சுந்தர், பேட் கமின்ஸ், மயங்க் மார்க்கண்டே, டி நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் அண்ட் இம்பாக்ட் பிளேயர் இஸ் அபிஷேக் சர்மா. இதுதான் ஹைதராபாத் சன்ரைசருடைய பாசிபிள் பிளேயிங் 11. இப்போ நம்ம டைரக்டா யாரை எப்படி பிக் பண்ணலாம், எந்த மாதிரியான பிக் பண்ணலாம், ரிஸ்கியா எப்படி பிக் பண்ணலாம், சேஃபா எப்படி பிக் பண்ணலாம், ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல அமௌண்ட் வின் பண்றதுக்கான சான்சஸ் எப்படிலாம் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். இதுதாங்க ட்ரீம் 11உடைய ப்ரீவியஸ் லைன்ஸ் அபவுட். இதுல நல்லா பாருங்க. when start with மும்பை இந்தியன்ஸ், இஷான் கிஷான் 66% நார்மலாக எடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மா 91%. நம்ம ஃபர்ஸ்ட் ஐ பிக் பார்ப்போம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, கோட்ஸி, அதுக்கப்புறம் பும்ரா. 1 2 3 4 5 6 6 பேர் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. மோர் தேன் 60%, 50 to 60% அப்புறம் இருக்கிற பிளேயர். அதே மாதிரி மயங்க் அகர்வால், ஏடன் மார்க்கரம், ஹெச் கிளாசன் and then மார்க்கோ ஜான்சன், அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ். 1 2 3 4 5 இந்த 5 பிளேயர், மொத்தம் 11 பிளேயர் அபவ் 60+ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. அந்த 60% பிளேயர்ல 11 பிளேயர்ல நம்ம எந்தெந்த பிளேயர் எல்லாம் செலக்ட் பண்ணலாம், அதை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க கேப்டன் பர்சன்டேஜ் பாருங்க. ட்ரீம் 11ல இப்போ ஒரு 3 பிளேயர் மட்டும் நம்ம எடுக்க போறோம். அது யாருன்னு பார்ப்போம். ரோஹித் சர்மா 33%,
ரோஹித் சர்மா 33% கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா 13% கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 33 + 13 46%. அண்ட் ஹென்ரிக் லாசன் 12%. டோட்டலாக 58% இவங்களை கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு டீம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இந்த பும்ராவை எடுக்காதீங்க, ரோஹித் சர்மாவையும் ரிமூவ் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம், அண்ட் ஹென்ரிக் லாசனையும் ட்ராப் பண்ணலாம். ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, இனிஷியலாக ஒரு வேளை அவுட் ஆகிட்டாருன்னா அவருக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஹென்ரிக் லாசனுடைய ஆர்டர் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. இன்கேஸ் மார்க்கரம், அபிஷேக் சர்மா, திரிபாதி, இவங்க மாயங்க் அகர்வால் அந்த 4 பேரில் யாராவது ஒரு 50-60+ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவருடைய பேட்டிங் ஆர்டர் ரொம்ப லோவாக இருக்கும். 86% எடுத்திருக்காங்க. ஸோ இவரையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஹெச் கிளாஸனை ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணிவிட்டு பும்ரா ட்ராப் பண்ணாவே 58%. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 40%, 45% நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. ஏன்னா ஒரு டீம் போடுறோம் அப்படின்னா ஒரு டீமில் டோட்டல் ஸ்பாட்டுக்கு ஒரு 60 62% வின்னிங் டீம் தராங்க. போட்ட காசு நமக்கு திருப்பி வரும். எவ்வளோ? ஒரு 60%. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிளேயரில் இந்த 3 பிளேயர் நம்ம ட்ராப் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதில் பாருங்கள், நட்ராஜன், ஜி கோட்ஸி, பேட் கம்மின்ஸ், பியூஷ் சாவ்லா, புவி, புவனேஸ்வர் குமார், மார்க்கண்டே, எல்வுட் இவங்கெல்லாம் 1% அண்ட் 1% பிலோவில் இருக்காங்க. அப்போது பிலோவில் இருக்கும்போது கேப்டன்ஷிப்பில் இந்த பிளேயர்லேருந்து யாராவது வைஸ் கேப்டன் வருவாங்களா, கேப்டன்ஷிப் வருவாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கேப்டனில் பாருங்கள், மார்க்கோ ஜான்சன், ஏ மார்க்கரம் அண்ட் அடிக் பண்ணி அந்த 3 பிளேயர்லேருந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்கெல்லாம் லீஸ்ட் பர்சன்டேஜ் 33-12 அண்ட் 13 கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் லீஸ்ட் பர்சன்டேஜ். அதேமாதிரி இது பேட்டிங் ட்ராக் அப்படின்றதுனால மாயங்க் அகர்வால், திலக் வர்மா, டி பிரவிஸ், இஷான் கிஷான் இந்த 4 பேருக்கு தான் நம்ம வந்து கேப்டன் சாய்ஸ் வந்து கொடுக்கலாம். அதில் லீஸ்டாக இருக்கிறது மாயங்க் அகர்வால். ஸோ மாயங்க் அகர்வால் ஃப்ரம் சன்ரைசர் அண்ட் திலக் வர்மா ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். இந்த 2 பிளேயர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து டீமை மேக் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு டீமில் வந்து ரோஹித் சர்மா ட்ராப், ஹெச் கிளாஸன் ட்ராப் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ட்ராப் பண்ணி ரிஸ்கியாக எடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது தான் இதே மாதிரி நடந்ததுன்னா நமக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வரும், நல்ல ரேங்க் வரும். நம்ம கிராண்ட் லீக் ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். இப்போ பேட்டிங் பார்க்கும்போது 1.7% அண்ட் 2% அண்ட் 2%. ஸோ இந்த 3 பிளேயர் ப்ளஸ் இஷான் கிஷான் இந்த 4 பிளேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல ரேங்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து யார் டெத் ஓவர் போடுவாங்க, டி நட்ராஜன், ஜி கோட்ஸி, ஸோ புவனேஸ்வர் குமார் இல்லை பேட் கம்மின்ஸ், லூக் வுட் நல்லா போட்டார்னா இந்த பிளேயர்லேருந்து ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பிலோ 1% இருக்காங்க. அவங்க ஒரு 3 விக்கெட் ஒரு 4 விக்கெட் எடுத்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் நம்ம டாப்பில் வந்து நிற்போம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற அனாலிசிஸோடைய பாயிண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற பேஸ் பண்ணி இங்கே அப்துல் சமாத் 2%, செலெக்ஷனே 2% அப்துல் சமாத். அதேமாதிரி திலக் வர்மா 59%, பிரிவிஸ் நமன்தீர் 10.1%. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் டவுனில் இறங்குறாரு. இன்கேஸ் பெரிய ரன் கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னா இவரும் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி போலிங்கில் லூக் வுட் வந்து ரொம்ப புவரான பர்சன்டேஜ் 5.49%. இவரை இப்போ பிக் பண்ணலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எல்வுட், டிம் டேவிட் அண்ட் என்திர் இந்த 3 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற லோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஷபாஸ் அகமத் இல்லை அப்துல் சமாத், இங்கே ஒரு 3 பிளேயர் லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. இந்த 3 லோ பர்சன்டேஜ் புவனேஸ்வர் குமார் மஸ்ட் பிக்காக எடுக்கலாம். ஷபாஸ் அகமத் இல்லைன்னா அப்துல் சமாத் இந்த 2 பிளேயர்லேருந்து ஒருத்தரை நம்ம பிக் பண்ணலாம். அதேமாதிரி ஃபர்ஸ்ட் டவுன் இருக்கனால என்திர் அப்புறம் எஸ் முலானி இந்த 2 பிளேயர்லேருந்து நம்ம ஒரு பிளேயரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி இந்த ஸ்க்ரீன் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் வச்சு நம்ம டாஸ் போடுறது. இது பேட்டிங் ட்ராக், கம்ப்ளீட்லி பேட்டிங் ட்ராக். ஸோ நார்மலாக போடுற பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க, ஸ்லோவாக போடக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதை மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீமில் போடலாம். எஸ் முலானிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் ஒரு 5 விக்கெட் எடுத்தாருன்னா நம்ம டாப் ஒரு 10 டீம் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த வெளியுடைய T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டோட்டலாக 71 மேட்ச், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 32, பேட்டிங் செகண்ட் 38. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு செகண்ட்ன்றது மேட்ரு இல்லை. டியூ ஃபேக்டர் வந்தால் மட்டும்தான் செகண்ட் பேட்டிங் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் போலிங் வந்து செகண்ட் போலிங் வந்து விக்கெட்ஸ் ரொம்ப விழாது. அதே மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 155 35 தடவையும்,
150லேருந்து 169 10 தடவையும், 170லேருந்து 189 12 தடவையும், above 190 15 டைம்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த வெனியூவில் SRH உடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 200 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 96 அண்ட் மும்பையோடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 238 அண்ட் மும்பையோடைய லோயஸ்ட் ஸ்கோர் 85. அப்போது இந்த லோயஸ்ட் ஸ்கோரை கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு நம்ம ஃப்ரீ என்ட்ரிலாம் நிறையா இருக்குது. விஷன் 11, பேட் பால் 11, ஃபேண்டாஃபிட், இந்த மாதிரி ஃப்ரீ என்ட்ரி ஆப்பில் இந்த லோ ஸ்கோர் அப்படின்னா அப்போ SRH உடைய எல்லா பவுலர்ஸும் எடுத்துருங்க. அதே மாதிரி SRH லோ ஸ்கோர்னா மும்பையோட எல்லா பவுலர்ஸும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அதில் 5000 2500 பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஹவுஸ்ஆட், பேட் பால் 11 அண்ட் விஷன் 11 இதெல்லாம் ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க. 3 டீம்ஸ், 1 டீம், 2 டீம்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பேட் பால் 11 1 ரூபி என்ட்ரிஸ் இருக்குது. அந்த 1 ரூபி என்ட்ரியில் 20 டீம் போட்டிங்கன்னா 20 rupees ஆகும். அந்த 20 rupeesக்கு 20 டீமுக்கு நீங்கள் இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் டீம்ஸ் போட்டு ஒரு 1000 rupees 2000 rupees வந்து நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம். 88 cards மேட்ச் பிளே 21 மேட்ச் நடந்திருக்கு. அதில் SRH 9 மேட்சும், மும்பை 12 மேட்சும். மும்பை ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் போத் ஆர் ஈக்குவல் டீம்ஸ். சன்ரைசருடைய டீம் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இந்த IPL 2024ல் பிலிப்ஸ் 54 ரன் அடிச்சிருக்காரு. ரமன்தீப் சிங் 35 ரன், ரிங்கு சிங் அண்ட் ஆண்ட்ரூ ரஷல், டி நட்ராஜன், மயங்க் மார்க்கண்டே, பேட் கமின்ஸ், டி பிரிவிஸ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நமன்தீர், ஜஸ்பிரீத் பும்ரா, கெரல், பியஸ் சாவ்லா. ரீசெண்ட் மேட்சஸ் பார்ப்போம். 2023 நடந்த ரீசெண்டான மேட்சஸ். சன்ரைசர் 186க்கு 5, RCB 187 for 2. ஓவரால் 7 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு 4, ஸ்பின்னுக்கு 3 போயிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும். அப்போ என்தீர் நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி பேட்டிங்கில் வேறு யார், இஷான் கிஷான் நம்ம ட்ரை பண்ணலாம், டி பிரிவிஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி SRH 182 for 6 அண்ட் 185 for 3. இதில் 9 விக்கெட்ஸ் போயிருக்கு, இதில் 7 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஃபாஸ்ட்டு 3, ஸ்பின் 6 விக்கெட்ஸ். அடுத்ததான அந்த மேட்ச்சில் 171 for 9 அண்ட் 166 for 8. இதில் ஃபாஸ்ட்டுக்கு 12 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும் போயிருக்கு. அதே மாதிரி 144 for 9 அண்ட் 137 for 6. ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 6 விக்கெட்டும் போயிருக்கு. இந்த வென்யூவில் பர்டிகுலராக ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் இந்த வென்யூவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம நல்ல டீம் ரிவ்யூ பண்ணுங்கள், டீம் பிளானர் யூஸ் பண்ணுங்கள். குரு ஸ்டேட்டஸில் யாரெல்லாம் மேக்ஸிமம் பிக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டீம் ரெடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.